ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இந்த பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோனியம் பேட்ச் சீரிஸில் வந்து எல்லா பேட்ச் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 28 பேட்ச் கிட்ட போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. நானே ஒரு 26 கிட்ட பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2 கிளைம் விட்டுருக்காங்க. நீங்கள் 2 கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாலெட்டுக்கு வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி செக் பண்ணிட்டு எல்லாம் வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி எல்லாம் கிளைம் பண்ணணும், அது வராதவங்க வந்து என்ன பண்ணலாம், ஏன்னா சில பேர் இருக்காது என்ன பண்ணலாம் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தா முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் கல்யாணம் பொறுத்தல. ஸோ வாங்க போயிட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபைனல்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சை விட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ முடிச்ச அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் ஸ்டார்டர் காமிச்சு. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ செகண்ட் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நான் பண்ணேன். ஸோ முடியறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு 1 மணி பண்ண வச்சுக்கோங்களேன். ஐ எம் நாட் எலிஜிபிள் அந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, ஸோ ஃபண்டு வேஸ்ட் நினச்சி நான் விட்டேன் நான். பட் 2 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ரிஃப்ரெஷ் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் காமிச்சிது. ஸோ ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்ட் ஆகிடும். ஸோ மின்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டோவில் இந்த பிரிட்ஜ் பேட்ச் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ ஸ்வாப்பர் பேட்ச் வந்து கனெக்ட் வாலெட் கேட்கும், அது கொடுத்தாலும் வராது. ஸோ இந்த டிப்ளாயர் கான்டெக்ட் வந்து பாருங்கள், அது அப்பயே ஓப்பன் ஆகலை. நீங்கள் நான் பண்ணி வந்து பண்ண காட்டல. இருந்தாலும் ஒரு டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கேன். பட் என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் கனெக்ட் வாலெட் கொடுத்தாலும் ஆல்ரெடி உங்கள் கனெக்ட் ஆன வாலெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுது. நீங்கள் அகைன் கனெக்ட் கொடுத்தாலும் அப்படி தான் காட்டுது. இது 3 மட்டும் பக்கில் இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னன்ட்டு வந்து நமக்கு வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனஸ். ஸோ சோனஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சில பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு டாஸ்க் வந்து என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம சோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ண சொல்லியிருந்தாங்க 5 டைம்ஸ். ஸோ ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 டோக்கன் மேலே நீங்கள் லாக் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வாலெட் ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவைலபிள் கிளைம் வந்து 1 வந்துடும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம் தான் காட்டுது. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் 10 ஸ்வாப் மேலே பண்ணியிருக்கணும். அண்ட் வந்து லாக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சோனஸ் டோக்கன் வந்து 100 கிட்ட வந்து 5 தடவை லாக் பண்ண ஓவராலாக கணக்கு பண்ணினா ஒரு 500 டோக்கன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன். ஸோ 6 டைம் லாக் பண்ண ஒரு தடவை வந்து பார்த்தா 102 104 மாதிரி பண்ணேன். அண்ட் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரல. அவங்களாம் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியும் சரி வரலன்னு சொல்லி இப்போ சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதெல்லாம் சரி பண்ணேன். ஏன்னா வந்து நான் அவங்களை ட்விட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாரும் இதே கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாஸ்க் வந்து நீங்கள் டீட்டெயிலாக சொல்லலை, 100 டோக்கன் இப்போ சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லாம் பண்ணியும் ப்ரூஃபோட காட்டுறாங்க, நான் எல்லாம் லாக் பண்ணி வரலன்ட்டு. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அவங்களே சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரு. ஸோ பிருவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 NFT வந்து மின் பண்ணணும். ஸோ 7ஆம் தேதி 14, 21, 28 அப்போலாம் வந்து மின்ட்டு விட்டாங்க. நான் ஃப்ரீ மின்ட் பண்ண முடியல, ஏன்னா சீக்கிரமாக சோல்ட் ஆயிடுச்சு. அது யாரோ வந்து சேல்ஸில் போட்டிருந்தாங்க, நான் வாங்கினேன். அப்படி வாங்கி தான் வந்து பார்த்தேன்னா வந்து நான் பண்ணேன். ஆனால் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தா ரேட் ரொம்ப ஏறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன் யோசிச்சு. அண்ட் லாஸ்ட் டைம் ரேட் அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது குவாலிஃபைட் ஃபார் பேட்ச்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. எஸ் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் குவாலிஃபை ஆகிறாங்க கிட்டத்தட்ட நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு போனால் எக்கச்சக்க பேர் வந்துனே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 10,013 பேர் தான் குவாலிஃபை ஆகிறாங்க ரைட்டா. ஸோ இதில் வந்து உங்கள் அட்ரஸுக்கு இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ஐசியில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் மேலே வந்து பாருங்கள் 3 புள்ளிகளை கொடுத்துட்டு இங்கே சர்ச் ஃபைண்ட் இன் பேஜ்னு இங்கே போய்ட்டு உங்கள் அட்ரஸை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்தாலே போதும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என் அட்ரஸ் இருக்குது, அந்த மாதிரி உங்கள் அட்ரஸ்லாம் இருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து நேராக ஆட் கொடுக்குறாங்க, கிளைம் கொடுப்பாங்கன்னு டீட்டெயிலாக சொல்லலை. பட் நீங்கள் இருக்கீங்களா மட்டும் இல்லை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அன்டைட்டில் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட இதை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் சிங்க்கும் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்போ போய் நீங்கள் செக் பேக் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காமிச்சிடுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்ம வாலெட்டுக்கு அனுப்பதான் சொல்லியிருக்கேன். இதோட கிளைம் பண்ண தேவையில்ல. ஸோ வேறு அப்டேட் வந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் இதை பற்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஓப்பன் சி லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ன பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ அந்த அவுட் ஆஃப் ஃபைனான்ஸ் கனெக்ட் பண்ணல, அது வந்துச்சு. ஸோ சோனஸ் இப்போ வந்து கனெக்ட் பண்ணல, அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோபாஸ் இது நான் வந்து சொல்லியிருந்தேன்ல POH, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன். ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து இல்லை ஹைட் ஆகிருக்கும். அது எப்படி பார்க்குறதுனா ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டு கடைசியாக வந்து மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே கொடுத்துருங்க ஹிடன் 52 இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மித்தேரியம்க்கான பேட்சும் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மித்தேரியம் பேட்ச் இது அங்கே இருக்கா, ஜஸ்ட் என்ன பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ மித்தேரியம் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா அந்த ரிசோர்ஸ் வச்சு நம்ம இது பண்ணுறது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகேவா? நான் சும்மா லிஸ்ட்டு போட்டு விட்டேன், ஏன்னா வாங்க மாட்டான். ஜஸ்ட் நம்ம அதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மித்தேரியம் பேட்ச் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்ராப் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சும்மா ஒரு கலெக்ஷன் வியூ கலெக்ஷன் போனாலும் தெரியும். அண்ட் இதில் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு பில்டிங் லெவல் 4 பண்ணலை.
நைட்டு கட்ட முடியுது முன்னாடி வந்து அப்கிரேட் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அது 18 ஹவர்ஸ் டைம் காமிச்சிது. பட் அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும்னு நினச்சேன். பட் எனக்கு கொடுத்துட்டான். ஏன்னா நம்ம லெவல் பண்ணும்போதே லெவல் 4க்கு அதுவும் சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டைம் ஓடும் ஓகேவா, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து பாருங்கள் 2056 தான். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் பண்ணிக்கிறாங்களா கேட்டால் சரியே தெரியல. நிறைய பேர் இப்போ பண்ணல போல மித்தேரியம் வந்து. ஸோ பரவாயில்ல, நிறைய பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்னி ஹப். ஸோ ஆம்னி ஹப் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த கில்டு மாதிரி சம்திங் என்னமோ ஒரு 10 இது நம்ம வின் பண்ண சொன்னாங்க. அது அதிலே வந்து காமிச்சிருச்சு எனக்கு வந்துருச்சுன்ட்டு. ஐ மீன் எலிஜிபிள் காமிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்ரா பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணியிருந்தேன். ஓகே, ஒரு 10 போஸ்ட் போட்டு நம்ம வந்து அதை ஆன்சைன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இது வந்துருச்சு எனக்கு. கிட்டத்தட்ட 3 பேட்ச் வந்து அவங்களே இது ஆட்ரா பண்ணிட்டாங்க. இன்னொரு பேட்ச் வந்து NFT வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது ஷோ ஆகலை. ஸோ அது எப்படி பார்க்கறது நான் வந்து காட்டுறேன். ஸோ உங்களோட பிளாக்ஸ் கோட் நான் லிங்க் கொடுத்தேன். ஜஸ்ட் என்ன பண்ணிங்க உள்ளே வந்துட்டு உங்கள் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ அது கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோக்கன்ஸ் இங்கே காட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ வாலெட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இங்கே இல்லை, அது வெளியே வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஓகேவா. ஸோ வந்ததும் ஸோ உங்கள் வாலெட் சிம்பிள் மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஆல் டோக்கன்ஸில் வந்து கீழே NFT கொடுங்க. ஸோ NFT கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா NFT நீங்கள் மின் பண்ணது எல்லாமே ஸோ எக்கச்சக்கமாக கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்துடுறேன். நீங்கள் எங்கேயே பார்த்துக்கலாம் என்னென்னலாம் நமக்கு வந்துருக்குன்ட்டு. அங்கே பாருங்கள் ஒரு பேட்ச் ஒன்று இருக்குது. ஓகே, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ சோனஸ் இப்போ நான் மின் பண்ணலாம், அது வந்து இங்கே காட்டுது. பட் நம்ம அதிலே செக் பண்ணிட்டோம். ஸோ ஸ்க்ரால் பண்ண கடைசியாக வந்துக்கிறேன். ஏன்னா இங்கே தான் வந்து எனக்கு ஒரு பேட்ச் காமிச்சிது. ஸோ எஸ்டார் தோ இருக்கா, மேலேயே வரேன். ஓகே, இதோ இருக்குது. ஸோ NFT. ஸோ இந்த NFT வந்து பார்த்தோன்னா எப்போ ட்ராப் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 1 டே கூட ஆகலை. ஸோ நேற்று மதியத்து போல் தான் நம்ம ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ட்ராப் பண்ணிட்டாங்களா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த NFT மூவிக்கு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ சில இதெல்லாம் மின் பண்ண சொல்லியிருந்தாங்க. பேட்ச் மின் பண்ணுறது, ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று ஓன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 6 பேட்ச் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ மற்ற பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு முக்கியவா ஒரு சில வந்து இதில் காட்டுது, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மித்தேரியம்லாம் பேட்சில் இது காட்டவே மாட்டேங்குது. பட் ஆனால் ஓப்பன் சீல் அது காட்டுது. மேபி அது எப்படின்னு தெரியல, எல்லாம் சிங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது 6 பேட்ச் நம்ம கையில் இருக்குன்னு, மற்ற பேட்ச்லாம் எப்போ வரும் தெரியல. ஸோ மற்ற பேட்ச் வர நான் முடிஞ்ச டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை எல்லாம் மொத்தமாக இருந்தால் கூட எப்படி கிளைம் பண்ணுறது கூட ஒரு பெரிய வீடியோவை கூட நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வராது ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்க மேபி எரரால் அந்த சோனஸ் பேட்சில் எரரில் இருக்குது. அது சரியாச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேவை பிடிச்சா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.